ஹே, நான் தான் உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணமணக்கும் மட்டன் ஈரல் தொக்கு. அதை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக நம்ம வீட்டு கிச்சனில் செய்யலாங்கிறத நான் தான் உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து செஞ்சு கேட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் லிவரை எப்பவுமே பொடி பொடியாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மசாலா ஊறும். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது ஆல்ரெடி நம்ம கழுவிட்டு தான் கட் பண்ணியிருக்கிறோம். அப்படியே சமைச்சிடலாம். தனி மிளகாத்தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள், 1 ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டும் சம அளவில் எடுத்து சேர்த்துங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடி கலந்து வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் உப்பு காரம் இதில் ஊறிக்கிட்டு இருக்கும். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். குக்கர் வச்சுருவோம். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ உங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். சும்மா தாளிப்புக்கு 2 பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு பொடியாக நறுக்கினா வெங்காயம். நம்ம ஒரு 1/2 கிலோ வெங்காயம் சேர்த்துருக்கோம். ஈரலுமே 1/2 கிலோ கூட இருக்குது. நமக்கு தொக்கு தான், தண்ணி கிடையாது இல்லையா? அதனால் என்ன பண்ணணும்னா குழம்புக்கு போடுறதுல பாதி உப்பு தான் போடணும். 3 விரல் அடங்குற மாதிரி போடுறோம். இது கோல்டன் ப்ரௌனில் வதங்கணும். இந்த கேப்பில் இந்த குழம்புக்கு ஒரு மசாலாவை அரைச்சி கொண்டு வந்துடலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம். உங்ககிட்ட இதெல்லாம் பவுடராக இருந்தால் பவுடராகவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பவுடர் பண்ணிங்க, இல்லைன்னா லேசாக வறுத்து கூட பவுடர் பண்ணிங்க. அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும், அதே அளவுக்கு இஞ்சி பூண்டுலாம் நான்வெஜ்ஜுக்கு நிறைய தான் யூஸ் பண்ணணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். ரொம்ப வேண்டாம், ஆல்ரெடி மிளகெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால் ஒரு 3 ஸ்பூன் மட்டும் போடுறேன். நல்லா வதக்குங்க. வெங்காயம் எவ்வளோ எடுத்தீங்களோ தக்காளி அதே அளவுக்கு. எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ நறுக்குனிங்கன்னா சீக்கிரம் ஆகும் வேலை. தொக்கோட பதமும் நல்லாயிருக்கும். பாருங்கள், தொக்கு இந்த பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. ஊற வச்சுருக்கிற ஈரலை சேர்க்குறோம். தண்ணியெல்லாம் ரொம்ப ஊற்றக்கூடாது. ஈரல்லேருந்து கூட கொஞ்சம் தண்ணி வரும். அரைச்ச பவுடர் மிளகு சீரகம் சோம்பு அதையும் போட்டுடலாம். இந்த பவுடரை நீங்கள் இறக்கும் போது கூட போட்டு இறக்கலாம். ஒரே ஒரு டீ டம்ளர் அளவுக்கு, சின்ன டம்ளர் அளவுக்கு இதெல்லாம் அலசி இதில் ஊற்றிடலாம். அடி பிடிக்காமல் இருக்க தான் இதையும் ஊற்றுறேன். மற்றபடி கறியிலேயே வரும். ரொம்ப ஊற்ற வேண்டாம், லேட் ஆகிடும். 3 விசில் விடுவோம் ஃபாஸ்ட். இப்போ 3 விசில் வந்துருச்சு, அணைச்சிடலாம். நம்ம சவுகில் தான் 5-6 விசில் கூட விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கணும், அவ்வளோதான். ப்ரெஷர் நல்லா வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், ஒரு இடம் அடிக்கடி பிடிச்சிருக்குமோன்னு. தொக்கு பாருங்க, நீட்டாக ரெடி ஆகிடுச்சு. அப்படியே தான் தண்ணி கரெக்டாக உங்களுக்கு ஒரு பதமாக ஈரல் தொக்கு தயாராகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். நீங்கள் எல்லாம் ஆயில் குறைச்சி போட சொன்னதுனால நான் ரொம்ப ஆயில் கம்மியாக போட்டிருக்கேன். நல்லா சப்பாத்தியோட சாப்பிடுவோமா? ஆஹா, ஈரல் நல்லா மாவு மாதிரி வந்துருச்சு. செம்மையான இந்த ஈரல் தொகை ஈஸியாக செஞ்சாச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.